லலித் மோடியிடம் இருந்து எவ்வளவு பணத்தை சுஷ்மா பெற்றார் என்பதை அவர் கூறினால் பார்லிமெண்டை நடத்த அனுமதிப்பதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். லலித் மோடி சர்ச்சை வியாபம் ஊழல் பிரச்சினைகளை கிளப்பி அமளியில் ஈடுபட்டதால் திங்களன்று லோக்சபா செயல்பாடு முடங்கியது. இதற்கு தீர்வு காணும் வகையில் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஆலோசித்தார். அப்போது லோக்சபா நடவடிக்கைகளை காங்கிரஸ் தொடர்ந்து முடக்குவதற்கு சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். லோக்சபாவை முடக்கும் காங்கிரசுக்கு ஆதரவளிக்க மாட்டோம் என்றவர் எந்த பிரச்சனையானாலும் பார்லிமெண்டில் விவாதம் நடத்தப்பட்டாக வேண்டும் என்றார். அதே கருத்தை மேலும் சில எதிர்க்கட்சிகள் எடுத்ததால் காங்கிரஸ் தனித்து விடப்படும் நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கூறுகையில் பார்லிமெண்ட் செயல்பட்டாக வேண்டும் என்ற கருத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் லலித் மோடி சர்ச்சையில் சிக்கிய சுஷ்மா, வசுந்தரா, வியாபம் ஊழலில் தொடர்புடைய சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதமர் மோடி விளக்கமளித்தே ஆக வேண்டும் என்றார். லலித் மோடியிடம் எவ்வளவு பணத்தை சுஷ்மா சுவராஜ் பெற்றார் என்ற விவரத்தை அவர் தெளிவுபடுத்தினால் பார்லிமெண்டை சுமூகமாக நடத்த அனுமதிப்பதாக ராகுல் கூறினார். There are financial transfers that have taken place between Lalit Modi ji, who is a criminal wanted by different people, and your family. Please explain to the country and the people of India, आपके बैंक अकाउंट में, आपके परिवार के बैंक अकाउंट में ललित मोदी जी का कितना पैसा आया है, सीधा बता दीजिए, हाउस चल जाएगा. ஆகஸ்ட் 13ஆம் தேதியுடன் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் முடியவுள்ள நிலையில் இதுவரை பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் அலுவல்கள் சுமூகமாக நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.